அதனால எனக்கு அரசியல் சாசனத்தை நீங்க பாடம் எடுக்க வேணாம். சரி சரி திரு பிரியன், உங்கள்கிட்ட இது சார்ந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்போ பயன்படுத்த முடியும் ஆளுநர்? ஆளுநர் ஒரே ஒரு கட்டத்தில் தான் டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு எலெக்ஷன் நடந்த பிறகு எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வரல, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து யாரை சீஃப் மினிஸ்டராக கூப்பிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணலாம். அந்த டிஸ்கிரிஷனரி பவர் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பார். அந்த அப்புறம் அசம்பிளியை கூட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான உரிமைகள் அவருக்கு இருக்குது. மற்றபடி வேறு எந்த இதுவும் அவருக்கு கிடையாது. அதாவது கவர்னர் அரசியல் சட்டப்படி செயல்படணும் அப்படின்னு பலமுறை வற்புறுத்தியவர் நரேந்திர மோடி வென் யூ ஆர் சீஃப் மினிஸ்டர். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர கவர்னர் கிடையாதுன்னு 2013 லோகாயுக்தா நியமனத்தில் அவர் சொன்னார். யார்? மோடி சொன்னார். கவர்னர் அவருக்கு பவரே கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு தான் பவர். இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன ரவிலாம் எப்படி நடந்துக்கிறார்? ஆக்சுவலாக அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ கவர்னருக்கு தான் ஆல் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பிஜேபியிலேருந்து வர ரெப்ரஸன்டேட்டிவ் பேசுகிறார். அது தப்பு. ஆக்சுவலாக 1949 மே 31 அன்றைக்கி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் விவாதம் நடந்தது கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றியெல்லாம். அதில் கவர்னரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், ஒரு ஸ்டேட்டில் 2 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2 பேருக்குள்ளே கிளாஷ் வரும். அதனால் சீஃப் மினிஸ்டர் தான் அந்த எலெக்டட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அதான் அவர் தான் எலெக்டடாக இருக்கணுமே தவிர கவர்னர் நாமினேட்டடாக தான் இருக்கணும். கவர்னர் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு. அது மட்டும் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லா விஷயத்திலுமே அவர் சீஃப் மினிஸ்டர் கேபினட்டோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல தான் கவர்னர் இருக்காரே தவிர அவருக்கான தனி உரிமை எதுவுமே கிடையாது. அவர் ஹீ கேனாட் ஓவர் ரூல் தி கேபினட் டிசிஷன் அப்படின்னு அம்பேத்கர் தெளிவாக சொல்லிட்டு போனார். அதுதான் உண்மை. அதுதான் நரேந்திர மோடி 163 ஆர்டிக்கிளை கோட் பண்ணி 2013 அந்த கவர்னருக்கு சொன்னார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நீ ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு. அப்போ மக்களுக்கு அதிகாரம் இருக்குது இவர் சிஎம்மாக இருக்கும்போது. இப்போ ரவி போன்றவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இதில் என்க்ரோச் பண்ணும்போது, பவர்ஸில் என்க்ரோச் பண்ணும்போது அப்போ வாய மூடின்னு கவர்மெண்ட் பார்த்துட்டு இன்றைக்கி கவர்னர் கான்ஃபரன்ஸில் நீங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருங்க. முதல்ல நீங்கள் இந்த கவர்னர் மாநில அரசுக்கும் இவர் ராஜ்பவனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே பாலம் சரியில்லையே, அதெல்லாம் பாலத்தெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் பாலமாக இருக்கணும் அப்படின்ற கருத்தை அவர் சொல்றாருன்னு பார்க்க முடியாதா? இது இல்ல, அதை சரி செய்யறதுக்கு தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பாலமாக ஆளுநர் செயல்படணும் அப்படின்றத ஏன் ஒரு பாசிட்டிவ் சைடாக அதை பார்க்க முடியாது அப்படின்னு கேட்குறேன். இல்லை, என்றைக்குமே ஒரு விஷயத்தை அவங்களுடைய அணுகுமுறையிலேருந்து தான் நம்ம அதை பேச முடியும். ஆக்சுவலாக இதுவரையும் இந்த கவர்னர்கள் நடந்து கொண்ட விதம், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இந்த கவர்னர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல. இப்போது இன்றைக்கி போன வாரம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 200 அரசியல் சட்டம் 200 படி உங்களுக்கு ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலோ இல்லை கேபினட் டிசிஷனையோ நீங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டிய, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகார வரம்புக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டிய லெவலில் இருக்கீங்க. அது கன்கரண்ட் லிஸ்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்லேயோ இருந்தால் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை ஊற போட்டுனே இருந்தீங்கன்னா நீட் பில் மாதிரி அதெல்லாம் போன வருஷமே பஞ்சாப் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போன போது தெளிவாக சொன்னாங்க, ரொம்ப நாளில் நீங்கள் வச்சுக்க முடியாதுங்க, நீங்கள் மசோதாலாம். அதுதான் உண்மையான கடமை. இந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணுறதெல்லாம் தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் படி உண்மையான டியூட்டி. இந்த மாதிரி இந்த திராவிடம் காலாவதி ஆகிடுச்சு, கால்வெலுக்கு என்ன தெரியும்னு பேசுகிறதெல்லாம் டியூட்டி கிடையாது. இன்றைக்கி அந்த நாகரத்னமாக சொல்லியிருக்காங்களே ஜட்ஜு, தேவையற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க கவர்னர்னு. அது கரெக்ட் தான், நம்ம ரவியை பார்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை மாதிரி இருக்கும்பொழுது இந்த கவர்னர்கள் இந்த மசோதாக்களை அப்ரூவ் பண்ணுறது, கேபினட் டிசிஷன் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதில் கான்ஸ்டியூஷன் ரொம்ப தெளிவாக கவர்னருக்கு எந்த விதமான பவர்ஸும் இல்லைன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இவங்க இப்போ இன்றைக்கி இவர் சொல்கிறார் இல்லையா, பிரதமர் சொல்கிறார் இல்லையா, இது அவங்க கான்ஸ்டியூஷன் படி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அவர் அட்வைஸ் பண்ண வேண்டிய லெவலில் பிரதமர் இருக்கார், எல்லாம் இருக்குது. இவர் எப்படி அந்த ஜனாதிபதி சொல்கிறாங்க, நீங்கள் போய்ட்டு மலைவாழ் மக்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ்லாம் ஒழுங்காக போய் சேருதா பாருங்கன்னாங்க. அதை பார்க்கறதுக்கான உரிமையே கிடையாது கவர்னருக்கு. கவர்னர் அவர் வேணால் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், எவ்வளோ செலவிச்சிங்க என்னென்னு. அவரெல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. இன்ஃபர்மேஷன் வேணால் கேட்கலாமே தவிர மற்ற எதுவுமே பண்ண முடியாது. கவர்னருக்கு அசைச்சு ஒன்றுமே கிடையாதுங்க. ஹி ஹேஸ் நோ பவர்ஸ் அட் ஆல், ஹி ஹேஸ் சம் டியூட்டிஸ்னு தெளிவாக அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆளுநரோட அந்த அதிகாரம் சார்ந்த இப்படியான கேள்விகள் நிறைய எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் மாநாடு வைத்து இந்த அறிவுறுத்தல்கள்லாம் வழங்குறத என்னவா பார்க்க வேண்டியிருக்கு? அப்போ
இதெல்லாம் ஒரு ஏதோ வந்து அவங்க ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேனே தவிர உண்மையில சின்சியராக ஒரு இந்த கூட்டாட்சி தத்துவம் நடைமுறையில் இருக்கிற நம்ம நாட்டில் வந்து அவங்க வந்து நிதி ஆயோக் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிதி ஆயோக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அந்த நிதி ஆயோக்கில் 10 ஸ்டேட்ஸ் இந்த வாட்டி கலந்துக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பாரபட்சம் காட்டுறாங்கன்னு கலந்துக்கவே இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது கவர்மெண்ட்டுடைய எல்லா அமைப்புகளும் அது வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக இருக்கிற கவர்னர் உட்பட அந்த மத்திய அரசாங்கம் உட்பட மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அமைப்புகள் உட்பட நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நிச்சயமாக அதிகாரங்களை பிடுங்கிறது. எங்க முதிரைத்தாளில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க பவர்ஸ் இருக்குது? அதில் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் கொடுக்குற ஸ்டாம்ப் டியூட்டி விஷயம் அதில் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க நீங்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அதிகாரத்தை பிடுங்கிறத பண்ணுறீங்க. கவர்னர் மூலமாக என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த கவர்னர்கள் வந்து அரசியல் சட்டப்படி செயல்படலை. அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையை படிக்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு. அதை படிக்காத ஒரு கவர்னர் எழுந்து வெளில ஓடுறார். அவருக்கு அது மாதிரியான உரிமையே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். வேணா அவர் வந்து சில கரெக்ஷன் சொல்லலாம், அதை வந்து இந்த கவர்மெண்ட் கேரி பண்ணலாமே தவிர அவர் வந்து எழுந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப 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 தெளிவாக சொல்கிறதுனா இந்த கவர்னர், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு கவர்னர், இவருக்கு வந்து பல அட்வைஸை வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய லெவலில் இருக்கார். ஆனால் வந்து அது சொல்லாமல் வேறு எதுவெல்லாம் பேசிட்டு கவர்னர் கான்ஃபரன்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. பொதுவாகவே எதிர்க்கட்சிகள் ஆடுற மாநிலங்களில் இந்த கவர்னர்கள் பண்ணுற தொல்லை வந்து தாங்க முடியல. ஸோ இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அந்த கேஸில் வந்து தெளிவான சில கைட்லைன்ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். எவ்வளோ நாள் மசோதாவை நீங்கள் வச்சுக்கலாம், எந்த மசோதாவை நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, மசோதாவை வந்து நீங்கள் டிலே பண்ணல. ஒரே விஷயம், மசோதாவை டிலே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு மசோதாவை தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்வியூவில் இருக்கிற மசோதாவை தூக்கி பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிடுறாங்க. பிரசிடென்ட் வாங்கி அதை ஊற போட்டுறாங்க. அப்போ வந்து ஒன்றுமே கேட்க முடியல. அப்போ எல்லோருக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அதை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த கவர்னர்கள் வந்து அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. திரு எம் குமார், இப்போ அதிகார பறிப்புக்காக ஆளுநர்களை மத்திய அரசு பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு பிரியன். உங்க பதில்? அதாவது கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு பேசினாங்க. இன் இந்தியா a state governor is the constitutional head of the state appointed by the president of India. Their powers and functions are: one, executive powers, appoints and chief minister and other ministers who are responsible to the state legislature. Second is legislature power, summons, procois and dissolve the state legislature, gives assent to bills passed by the state legislature. Third is judicial power, appoints judges to the state high court, grant அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்றத யாரும் மறுக்கல. டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. கேன் ஆக்ட், அது இன்னும் இதில் தான் இருக்குது, அதில் தான் இருக்கலாம் கிடையாது. அவருக்கு அந்த பவர் இருக்குது. கேன் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் சச் as appointing a chief minister when no party has clear majority. எமர்ஜென்சி பவர், எமர்ஜென்சி பவர் இருங்க, எமர்ஜென்சி takes over the administration of the state during an emergency as directed by the president. இப்படி சில முக்கியமான பவர் எல்லாம் உள்ளடக்கி கொடுத்து